நம்முடைய பலம் அறிவோம். ஒரு கிராமத்தானுக்கு லாட்டரியில நிறைய காசு விழுது. அந்த காசை எடுத்துக்கிட்டு நகரத்துக்கு போறான். நகரத்துல நிறைய பேர் கார் வச்சிருக்காங்க, கோட்டு சூட்டு போட்டிருக்காங்க. தானும் கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு காரை வாங்குறான், கோட்டு சூட்டு போடுறான், போட்டுக்கிட்டு தன்னுடைய கிராமத்துக்கு வரான். கிராமத்துக்கு வரும்போது எல்லாரையும் பார்த்து கையாட்டிக்கிட்டே இருக்கான். இதை ஒரு ஆள் பார்த்துக்கிட்டே இருக்காரு. இவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய கார் யாரையுமே இடிக்காம போகுது எப்படி அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அப்பதான் அவருக்கு தெரியுது, அது முன்னாடி 2 குதிரையை கட்டி காரை இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி. இவர் அவன்கிட்ட போய் அடிமுட்டாலே 100 குதிரைகளுக்கு சமமானது இந்த காரு. இந்த காரை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியல, இந்த காரை எதுக்காக இவ்வளவு காசு கொடுத்து வாங்கணும்னு உனக்கு தெரியல அப்படின்னு சொன்னார். இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மகிட்ட என்ன பலம் இருக்கு அப்படிங்கறத நம்ம கடைசி வரைக்கும் உணராமலே போயிடுறோம். ஒரு பலவீனமான வாழ்க்கையை வாழ்ந்துடுறோம். நம்மளுடைய பலம் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். அந்த பலத்தை வச்சு ஒரு பண்பான, ஒரு பணிவான, அழகான வாழ்க்கையை வாழலாம்.